بسم الله الرحمن الرحيم مسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய இறுதி இறைத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உறவினர்கள், தோழர்கள், மனைவிமார்கள், அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை இறுதி நாள் வரைக்கும் அதன் தூய வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நல்லடியார்களின் மீதும், குறிப்பாக புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த இறை இல்லத்தில் ஒன்றுகுலும் இருக்கிற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் வற்றாத பேரருளும் பெரும் கருணையும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து துவங்குகிறேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நம்மிடத்திலே விருந்தாளியாக வந்த ரமலானுடைய மாதம் ஒரு மாத காலத்திலே அதனுடைய மூன்றில் இரண்டு பகுதிகளை நிறைவு செய்கிற ஒரு இடத்திலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்காக இந்த ரமலானை நமக்கு அருளினான், ஏன் நாம் நோன்பு வைக்கிறோம், அந்த நோன்பின் மூலமாக என்ன இலக்கு நாடப்பட்டதோ அதனை நாம் அடைந்து விட்டோமா என்பதனை இந்த நேரத்திலே நினைவு கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறையச்சம் பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் முன்னிருந்த சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அப்ப நோன்பினுடைய நோக்கம் நாம் தாகத்தை உணர்வதோ அல்லது பசியை உணர்வதோ அல்லது மனைவியிடத்திலே இல்லறத்திலே சேராமல் பகல் பொழுதிலே ஹலாலான மனைவியை நெருங்காமல் உணர்வுகளை அடக்கி கட்டுப்படுத்தி வைத்திருப்பதோ, நம்முடைய மன தைரியத்தை அளவிடுவதோ இது ரமலானினுடைய நோக்கம் அல்ல. மாறாக ரமலானுடைய நோக்கம் என்பது தக்குவா மாத்திரம்தான். தக்குவா என்கிற இந்த சொல்லுக்கு பயம், இறையச்சம், அல்லாஹ்வினுடைய அச்சம் என்றெல்லாம் இதற்கு நிறைய மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் தக்குவா என்றால் என்ன என்பதை நாம் மிக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதர் ஒரு சகதி நிறைந்த, முள் நிறைந்த ஒரு குறுகலான பாதையிலே ஒரு வெண்ணிற ஆடையை அணிந்து கொண்டு நடந்து செல்கிறார். அவர் அந்த பாதை என்ன செய்ய வேண்டும்? கடந்து எதிர் திசைக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லுகிற மனிதர் ஏனோ தானோ என்று அந்த பாதையை கடந்து விட முடியாது. அப்படி கடந்தார் என்றால் அவருடைய ஆடையிலே அந்த சகதி பட்டுவிடும், அவருடைய ஆடை அந்த முள்ளிலே சிக்கி கிழிந்துவிடும், அவர் சேஃபாக வெளியே கடந்து வர முடியாது. அப்ப அந்த மனிதர் என்ன செய்வார்? தன்னுடைய ஆடைகளை சுருட்டி பிடித்து கொண்டு, கொஞ்சம் உயர்த்தி பிடித்து கொண்டு,
எந்த இடத்திலே கால் வைத்தால் சகதிப்படாதோ அந்த இடத்திலே மிக கவனமாக தன்னுடைய எட்டுக்களை எடுத்து வைத்து அப்படியே என்ன செய்வார்னா மிக லாவகமாக எச்சரிக்கையோடு அந்த குறுகலான பாதையிலே கடந்து செல்வார் இல்லையா? இவர்தான் அறிவாளியும் கூட, இவர்தான் புத்தி உள்ளவரும் கூட. அதே போன்றுதான் அன்பார்ந்த சகோதரர்களே, தக்வா என்றால் என்னவென்றால் நம்முடைய வாழ்விலே நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டிலும், நாம் பயணிக்கிற ஒவ்வொரு பாதையிலும் அல்லாஹ் ஏவியதை தடுத்ததை பார்த்து சிந்தித்து கவனித்து சென்று வாழ்வதுதான் தக்வா என்பதனுடைய யதார்த்தமான பொருள். வெறுமனே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வை இப்படி அஞ்சிவிட்டு கடந்து போவதல்ல. அந்த உணர்வு நம்மிடத்திலே எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, ரமதானினுடைய 3/2 என்ன செய்கிறோம்? நெருங்கி கடந்து விட்டு நிற்கிறோம். இந்த நேரத்திலே எந்த நோக்கத்திற்காக ரமதான் நம்மிடத்திலே வந்ததோ அந்த நோக்கத்தை அடைந்ததா, அல்லது வெறுமென பசித்திருந்து தாகித்திருந்து இல்லறத்திலே பகலிலே ஈடுபடாமல் இருந்து, அல்லது சஹருடைய சஹரிலே நல்லா உண்டு, இஃப்தாரிலே நல்ல முறையிலே அதை செலிப்ரேட் பண்ணி கெட் டுகெதர்களை வைத்து இஃப்தார் நிகழ்ச்சிகளை வைத்து வெறுமென அது வந்த நோக்கத்தை அடையாமல் அது கடந்து சென்று விட்டதாம். இதை நாம் உண்மையிலேயே கவனமாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இதை எப்படி எடை போடுவது என்பதற்கான ஒரு உரைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல இம்ரானினுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனினுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வ ஜன்னத்தின், இன்னும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள். அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கம் வானம் பூமியை விட விசாலமானது. அப்ப அல்லாஹ் 2 பக்கம் விரைய சொல்லுகிறான். ஒன்று இறைவனினுடைய பாவ மன்னிப்பின் பக்கம், இன்னொன்று விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உஇத்தத்தில் முத்தகீன், இந்த சொர்க்கம் தக்வாவுடைய மக்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொர்க்கம் தக்வாவுடையவர்களுக்குத்தான். எந்த நோக்கத்திற்காக ரமதான் நம்மிடத்திலே வந்திருக்கிறதோ அந்த நோக்கத்தை அடைந்தவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்லிவிட்டு, அந்த தக்வா உடையவர்கள் என்றால் யார், அவர்களிடத்திலே என்னென்ன குணங்கள் எல்லாம் இருக்கும், அந்த குணங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த செய்தியை சொல்லிவிட்டு அடுத்ததாக பட்டியலிட்டுக் கொண்டே வருகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இது அல்லாமல் நிறைய குணங்கள் இருக்கிறது. தக்வா உடையவர்களுடைய பண்புகள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் இந்த வசனத்திலே ஒரு 4 பண்புகளை சுட்டி காட்டுகிறான். இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த 4 பண்புகளும் இந்த ரமதான் தொடங்கியதிலிருந்து இன்றைக்கு இருக்கிற நாள் வரைக்கும் அந்த பண்புகளில் ஏதாவது ஒன்று நம்மிடத்திலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா, ஏதாவது ஒன்று நம்மிடத்திலே டெவலப்மெண்ட் அதிலே தெரிகிறதா? அதிலே டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிந்தது என்று சொன்னால் ரமதானை நாம் பயன்படுத்தி விட்டோம் என்று அர்த்தம். அல்லது அது எந்த மாற்றமுமே இல்லை, அது அப்படியே தான் இருக்கு, அல்லது இருந்த நிலையை விட அது கொஞ்சம் பின்னோக்கி சென்றிருக்கிறது என்று சொன்னால் நமக்கு பசித்திருந்து தாகித்திருந்ததை தவிர இந்த ரமதானின் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பண்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல இம்ரானிலே சொல்லுகிறான். அந்த தக்வாவுடைய மக்கள் யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. இந்த பண்புகளை எல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தால் இந்த பண்புகளுக்கும் ரமதானுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருக்கும். அல்லாஹ் முதலாவது சொல்லுகிறான், அந்த தக்வாவுடைய மக்கள் யார்? அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியான நேரங்களிலும் தங்களுடைய சிரமமான நேரங்களிலும் அல்லாஹ்வினுடைய பாதையில் தர்மம் செய்வார்கள். முதல் பண்பு. முதலிலே கொடுக்கிற கரமாக நாம் மாற வேண்டும். கொடுக்கிற அந்த குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்போ பார்த்தாலும் நம்ம நோக்கம் வச்சுட்டே தெரியக்கூடாது, என்னது யார்கிட்டையாவது வாங்கணும், வாங்குற தாழ்ந்த கையாக நாம் இருக்கக்கூடாது. கொடுக்கிற கையாக இருப்பார் யார்? தக்வா உடையவர். அதனால நம்ம நிறைய நபித்தோழர்களுடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது அவர்கள் யாரிடத்திலும் கேட்டு பெறவே மாட்டார்கள். ரொம்ப தஅஃபுஃபாக, அதாவது இப்ப என்னன்னா ரொம்ப பேணுதலாக இருப்பார்கள். இந்த வாங்குகிற விஷயத்தில் கொடுப்பார்கள், இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பார்கள். எந்த அளவிற்கு வருகிறது செய்தி? அவர்களுடைய அந்த சஹாபாக்களுடைய ஈகை குணம், ஏன்னா அவங்க இடத்துல தக்குவா நிரம்பி வழிந்தது. தபூக் என்கிற யுத்தம் நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நீண்ட நெடிய தொலைவு மதீனாவிலிருந்து போய் நடத்திய போர், ரோமர்களுக்கு எதிரான போர். ஆனால் அந்த போர் கடைசியில் நடக்கலை. அந்த போர் தொடங்குவதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்திலே சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஷ ஹாதிஹில் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னா. இந்த சிரமமான நேரத்திலே, இந்த சிரமமான போருக்கு யார்
உதவி செய்வாரோ அவருக்கு சொர்க்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறார்கள். ஏன்னா அந்த நேரத்தில் சஹாபாக்களிடத்திலே பொருளாதாரம் மிகவும் சுருங்கி போயிருந்தது. யாரிடத்திலுமே பெரிய பணம் இல்லை. காரணம், அது அறுவடை தயாராக இருந்த நேரம். அதனாலதான் சில நபித்தோழர்கள் போரிலிருந்து பின்தங்கினார்கள். எதற்காக? அந்த அறுவடை எல்லாம் செஞ்சு பணத்தை எடுத்துடலான்னு அப்படியே நாளாகி அப்படியே போருக்கு போகல அவங்க. அப்ப அந்த கஷ்டமான நேரத்திலே சஹாபாக்கள்கிட்ட இந்த அறிவிப்பை செஞ்ச உடனே நபித்தோழர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய இல்லங்களை நோக்கி விரைந்து போகிறார்கள். போய் முதலாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது ஒரு துணியாலான ஒரு முடிச்சு, அது ஒரு முடிப்பு போட்டு என்ன செய்ய, அப்படி ஒரு பொட்டலத்தை கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்க நபியினுடைய மடியிலே அதை அப்படி விரிச்சு கொட்டுறாங்க. கொட்டினால் அது அனைத்துமே தங்க காசுகள், 1000 பொற்காசுகள், தீனார்கள் அதிலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காசுகளை அப்படி புரட்டி விட்டு, அப்படியே ஹதீஸ்ல வருகிறது யுகல்லிப், அதை நபிகளார் அந்த காசுகளை அப்படி அள்ளி புரட்டி பார்த்து விட்டு சொன்னார்கள். ஏன்னா அந்த நேரத்தில் அவ்வளவு பெரிய உதவியை அவங்க செஞ்சனால சொன்னாங்க, மா தர்ர உஸ்மான மா அமில பஅத ஹாதல் யௌம், இன்றைய நாளுக்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் பரவாயில்லை, அவருக்கு சொர்க்கம், அவருக்கு எந்த தீங்குமே ஏற்படாது, அவருக்கு சொர்க்கம்தான் என்று சொன்னார்கள். இது அவர்களுடைய உயர்ந்த ஒரு நிலை. சில நபித்தோழர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு போய் பார்க்கிறார்கள், ஏதோ இருக்கிறது, அந்த போருக்கு கொடுப்பதற்கு எது இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது ஒரு அள்ளு பேரிச்சம்பளமாக, ஒரு குறைந்த அளவு உணவாக இருந்தாலும் வந்து கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கிற நேரத்தில் வழியில் நயவஞ்சகர்கள் அமர்ந்து கொண்டு என்ன செய்தார்கள், யாரு நிறைய கொண்டு வந்து கொடுக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஏன் இதை இவர் கொடுக்கிறார் தெரியுமா, இதனுடைய பின்னணியிலே இவர் புகழ் தேட பார்க்கிறார், இவர் பெருமைக்காக செய்கிறார். கொஞ்சமா இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அப்படியே நக்கலா பேசுறது, இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம், இது எதுக்கு இது பயன்பட போகிறது, கமெண்ட் அடித்துக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் எதையுமே பார்க்கல, தங்களால் இயன்றதை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அப்படியான சூழ்நிலையிலே சில நபித்தோழர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு போய் பார்க்கிறார்கள், அவர்களிடத்திலே கொடுப்பதற்கு எதுவுமே இருக்கவில்லை, ஒரு அள்ளு பேரிச்சம்பளம் கூட இருக்கவில்லை. மிகவும் வறியவர்களான, மிகவும் சிரமப்படுகிற, ஆக பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலையிலே இருக்கிற நபித்தோழர்கள். அந்த நபித்தோழர்கள் நபியிடத்திலே முறையிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிடத்திலே கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்கிறார்கள். சொன்னதோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போருக்கான தயாரிப்புகளை தொடர்ந்து மேற்கொண்டு சஹாபாக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், உங்களிலே யாரிடத்திலே ஒட்டகம் இருக்கிறதோ அவர்கள் தான் போருக்கு வர முடியும், ஒட்டகம் இல்லாதவர்கள் வர முடியாது. ஏன்னா நேத்து பதிலுடைய போரை சொல்றதை போல 3 நபர்களுக்கு ஒரு ஒட்டகம் எல்லாம் சான்ஸ் இல்லை. ஏண்டா நீண்ட தொலைவு, அது 800-900 கிலோமீட்டர் இருக்கும் மதீனாவிலிருந்து அந்த தபூக் என்கிற அந்த இடம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த ஏழை சஹாபாக்கள் முறையிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களால போருக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியல, இப்ப போருக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஒட்டகம் வேண்டும், அதுவும் எங்களிடத்திலே இல்லை, எங்களுக்கு ஒட்டகத்தை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டன் ரைட்டா சொல்லிடுறாங்க, கொடுப்பதற்கு இல்லை, கொடுக்க முடியாது, அந்த சிச்சுவேஷன் இப்ப இல்லை என்று சொன்னவுடன் அந்த நபித்தோழர்கள் அந்த இடத்திலே நின்று கொண்டு அழுதார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் படிக்கிற பாடம் என்ன தெரியுமா, இந்த தபூக்கினுடைய இந்த போரினுடைய சூழலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1000 பொற்காசுகளை மிக விரைவாக கொடுத்த உஸ்மானை புகழ்ந்த அல்லாஹ் வசனத்தை அருளவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தங்களால் இயன்ற தர்மங்களை கொடுத்த அந்த நபித்தோழர்களை குறித்து வசனத்தை அருளவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா தௌபாவிலே வசனத்தை அருளினான். யார் குறித்து என்றால், இந்த ஒன்றுமே கொடுக்க இயலாத, கொடுக்கிற ஈகை குணத்தோடு இருந்த, தங்களுடைய இயலாமையை கண்டு அழுத நிலையில் இருந்த அந்த தோழர்களை குறித்து வசனத்தை அருளினான். வல்லவ் வஹும் அய்யுனுஹும் தஃபீது மினத் தம, அவர்கள் திரும்புகிற பொழுது எப்படி திரும்பினார்கள், அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த ஃபாதா எஃபீது ஃபைதான் என்றால் அந்த அரபியிலே வெள்ளப்பெருக்குக்கு தான் ஃபைதான்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோடியது. எதற்காக? அல்லாஹ் யஜிது மா யுன்ஃபிகூன், தங்களிடக்கு செலவு செய்வதற்கு, தர்மம் செய்வதற்கு, கொடுப்பதற்கு தங்களிடத்திலே எதுவுமே இல்லை என்று நினைத்தவர்கள் அழுதார்கள் அந்த நபித்தோழர்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களை புகழ்ந்த அல்லாஹ் வசனத்தை அருளினான். இப்ப இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த ஈகை குணம் நம்மிடத்திலே மேலோங்கி இருந்தது என்று சொன்னால், உண்மையிலே அன்பார்ந்த சகோதரே, சஹீஹுல் புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, செலவு செய்கிற பொழுது என்ன செய்யாதீங்கன்றா, ரொம்ப கணக்கு பார்த்து செய்யாதீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறப்ப ஏதாவது தேவை இருக்கா நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டா அல்லாஹ் என்ன செய்வான்டா,
அல்லாவும் கணக்கு பார்க்காம உங்களுக்கு கொடுப்பான். நீங்க இப்படி சுருக்கினீங்கன்னா அல்லாவும் என்ன செய்து கொள்வான், சுருக்கிக் கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரமதானிலே பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்வாங்க, ரமதான் மாதம் வந்து விட்டால் வீசுகிற காற்றை விட மிக வேகமாக தர்மம் செய்வார்கள். ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணணும். ஒரு நோம்பு கஞ்சிக்கு ஒரு 6000 ரூபாய் போட்டிருக்காங்க, 10,000 ஒரு தொகை போட்டிருக்கிறாங்க. எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்னமோ வசதி படைத்தவர்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். அப்ப நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை, சும்மா இருந்தாரா அப்படி என்று இருக்கக்கூடாது. உங்களால் முடியுமாக இருந்தால் 500 கொடுங்க, 1000 கொடுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்களும் தர்மத்திற்கு முன்வர வேண்டும். நீங்கள் வீடுகளிலே சேர்த்து வைத்திருக்கிற உங்களுடைய சேமிப்பை உண்டியலில் இருந்து ஒரு பணத்தை எடுத்து வந்து, நான் இந்த ரமதானிலே இதற்காக நான் நோன்பு கஞ்சிக்காக கொடுக்கிறேன், இஃப்தாருக்காக கொடுக்கிறேன், சஹருக்காக கொடுக்கிறேன், அல்லது பாதையிலே ரோட்டில் இருக்கிற ஒரு ஏழைக்காக நான் கொடுக்கிறேன் என்று நாம் கொடுக்க முன்வர வேண்டும். கொடுக்கிற கையாக இந்த வயதிலிருந்தே பழக வேண்டும். அதை இந்த ரமலான் நம்மிடத்திலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இல்ல ஆட்டு தோலை உரிக்கிறது ஈஸிங்க, ஏன்ட்டிருந்து பணத்தை உரிக்கிறது கஷ்டங்க. உரிச்சு வேணா பாரு, ஏன் நாளைக்கு வாண்டு சொல்லுவேன், நாளைக்கு வாண்டு சொல்லுவேன், நாளைக்கு வாண்டு சொல்லுவேன். ரமலான் முடிஞ்சு ஷவ்வால் வந்துடும், அப்பயும் நீ வந்துகிட்டு தான் இருக்கணும். உன்னுடைய கரத்தில் என்னுடைய பணம் வந்து சேராது என்று பிடிவாத குணத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. அப்ப கொடுக்கிற அந்த மனம், அந்த குணம் நம்ம இடத்திலே கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் இந்த ரமலான் நம்மிலே ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் தக்குவாவை அடைந்திருக்கிறோம். ஏன்னா தக்குவா உடையவர்களுடைய முதல் பண்பே என்னது, அவர்கள் மகிழ்ச்சியான கஷ்டமான எல்லா நேரங்களிலும் தர்மம் செய்வார்கள். இரண்டாவது அவர்களுடைய பண்பு என்ன, அல் காதிமீனல் கைத். அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், அவர்கள் கோபத்தை விழுங்குவார்கள். அல்லாஹ் என்ன சொல்லலன்னா, ஒரு தக்குவா உடையவர்கள் கோபப்பட மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லல. ஒரு கோபப்படலன்னு வச்சுக்கோங்களேன், அவனை நல்ல மனிதர்களுடைய பட்டியலில் சேர்க்க முடியாது. நல்ல மனிதர்களுக்கு கோபம் வரும். இப்போ வீட்டில் போய் பார்க்குறோம், வீட்டில் ஏதோ ஒரு அநாகரிகமாக ஒரு செயல் நடக்கிறது. இவர் கோபப்படாத நல்ல மென்மையான சாந்தமான ஆள், அப்படியே அந்த தீமையை பார்த்து கொண்டு நடக்கிற விஷயங்களை பார்த்து கொண்டு இப்படியே இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். நபிகளார் இவர்களுக்கு வச்ச பேரு தையூஸ், ரோஷம் கெட்டவர்கள். இவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். கோபம் நாக்கு வரணும். ஒரு அநீதியை பார்க்கிற பொழுது, ஒரு தவறை பார்க்கிற பொழுது, ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளருக்கு ஒரு கோபம் ரோஷம்லாம் வரணும். வந்தா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோபத்தை அப்படியே போய் டக்குன்னு கொப்பளிச்சிடக்கூடாது, அப்படியே போய் அதை கொட்டிடக்கூடாது. சம்மந்தப்பட்ட ஆளை பார்த்து பேசுற பேச்சில் அவன் அடுத்து திருச்சி ஓடி அது இந்த பக்கத்தே வராத அந்த சூழலை ஏற்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம் வந்திருக்கிறது. ஒரு பங்கீட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, தேவைக்கு ஏற்ப கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கிற பொழுது ஒரு நபித்தோழர் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு தூரமா நின்று சொல்லுகிறார். அதாவது ரசூலா அந்த 1000 ரூபா வருது அப்படின்னா, உதாரணத்துக்கு 10 பேர் இருக்காங்கன்னா ரசூலா 10 பேருக்கும் 100 ரூபாயா கொடுக்கல. ரசூலா என்ன செய்யறாங்க, குனையினுடைய போரின் பொழுது அதுல கிடைச்ச கனிமத்துடைய பொருளை ஒருவருடைய தேவைக்கு ஏற்ப, அந்த 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு, இவர் ரொம்ப கஷ்டப்படுறாள், இவருக்கு 500 ரூபா கொடுப்போம், இவர் பரவாயில்லாத ஆளு, இவருக்கு ஒரு 300 ரூபா கொடுப்போம், இவங்க எல்லாம் ஓரளவு ஆவரேஜான ஆள், இவங்களுக்கு 50 ரூபா கொடுப்போம், இந்த 10 பேர்ல இவருக்கு பணமே தேவையில்லை, இவர் சும்மா அனுப்பினாலும் இவர் போயிடுவார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் பார்த்து கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் குறைவாக ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், பொருளை பெற்றுக்கொண்டு தூரமா போய் நின்று கொண்டு சொல்லுகிறார், பாருங்க ரசூலா எப்படி நடந்துக்கிட்டாங்க, ரசூலா நீதமாகவே நடக்கவில்லை, ரசூலாவை அல்லாஹ் தான் மன்னிக்கணும் அப்படின்ட்டாங்க. கடுமையான சொல்லு. ரசூலா நீதமா நடக்கல, இந்த பாவத்தை அல்லாஹ் தான் மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நபி, ஒரு மனிதர் அந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு தூரத்தில் நின்று கமெண்ட் அடிக்கிறார். இதே ஒரு நபித்தோழர் கேட்டுவிட்டு, இந்த செய்தியை போய் நான் நபியிடத்திலே சொல்லியே தீருவேன் என்று மிக வேகமாக வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பங்கீட்டிலே நீங்கள் நீதமாக நடக்கவில்லை என்று அங்கே ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. ஏன்னா பொது பொருளாதாரத்தை பயன்படுத்துகிற பொழுது நீ இந்த பணத்தை கையாடல் பண்ணிட்டேன்னு சொன்னா, அதை நீதமாக நடக்கிற ஒருவர் தன்னுடைய பணத்தை போட்டு வேலை செய்து கொண்டிருந்த ஒருவரை பார்த்து அவர் ஒரு வீடு கட்டிட்டாருன்னா, இதெல்லாம் என்ன தெரியுமா, இது எல்லாம் பழைய காசு அப்படின்னு ஒரு ஆள் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நீ தம் பணத்தை போட்டு பள்ளிக்கு வேலை செய்து கோபம் வந்துடும். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நீதமா நடக்கவில்லை என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ்க்கு முகமெல்லாம் சிவந்து விடுகிறது. சிவந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏண்டா நீதம் என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய தூதர் தானே. ஒரு ஃபாத்திமா திருடிறாங்க, ஒரு உயிர் குலத்தை சார்ந்த ஒரு ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருடினால் கையை வெட்ட வேண்டும், இந்த ஃபாத்திமாவினுடைய கையை வெட்டி விடாதீர்கள், கொஞ்சம் இவர்களுக்கு கருணை காட்டுங்கள், சலுகை கொடுங்கள்
ஏன்னா இவங்க பெரிய ஆட்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஃபாத்திமா அல்ல, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன் என்று சூளுரைத்த நீதியை இந்த உலகத்திலே நிலைநாட்டிய அந்த தூதரை பார்த்து என்ன சொல்லப்பட்டது? இவர்கள் நீதமாக நடக்கவில்லை. ரசூலுல்லாஹ் கோபம் அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு வந்துருது. உமருக்கு கஞ்சாடை காட்டியிருந்தால் அந்த மனிதருக்கு கடும் தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். காலித் இப்னு வலீத் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சொல்லியிருந்தால கடுமையான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கோபத்தையும் அப்படியே உள்ள போட்டு முழுங்குறாங்க. அப்படியே அந்த கோபத்தை உள்ளடக்கி விட்டு சொன்னார்கள், லக்கது ஊதிய மூசா அக்ஸர மின் ذلك ஃபஸபர். என்னுடைய சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தால் நிறைய நோவினைகளை சந்தித்தார்கள், பொறுத்து கொண்டார்கள், நானும் பொறுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்மளால கோபத்தை எங்க கட்டுப்படுத்த முடியுது? மனைவிட்ட காமிக்கிறோம், பிள்ளைகள்கிட்ட காமிக்கிறோம். அவன் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டானா போதும் அப்படியே எரிஞ்சு விழுகிறோம். அப்ப நபிகள் இந்த ரமதான் நம்மிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அந்த கோபம்லாம் நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். கோபானுக்கு படாம இருந்துடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எனக்கு என்ன, என்ன எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன, நீ என்ன வேணா பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அப்படி அமைதியாக பொறுமையாக பணிந்து போவதல்ல. கோபம் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும். மூன்றாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்த தக்வாவுடைய மக்களின் பண்பு என்ன? அல் ஆஃபின அனின் நாஸ், அவர்கள் பிற மனிதர்களுடைய குற்றங்களை மன்னிப்பார்கள். குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சிருவாங்க, தவறுகளை மன்னிப்பார்கள். இன்னைக்கு என்னன்னா ரமலான்ல நம்ம என்ன செய்வோம்டா, தவறுகளை மன்னிக்கிறதுக்கு டைரக்டா பேசாம நம்ம வாட்ஸ்அப்ல போட்டு விடுவோம், ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணுவோம். ஏதாவது என்னது, நான் யாருக்காவது மனம் புண்படுபடி நடந்திருந்தால், இதுக்கு முன்னாடி நான் யாருக்காவது ஏதாச்சும் தீங்கு செஞ்சிருந்தால், இந்த புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுங்கள், நானும் உங்களை மன்னித்து விடுறேன்னு சொல்லிட்டு அவரை நம்ம பார்த்துட்டு கூட மாட்டோம், நம்பரை சேவ் பண்ணிருக்க மாட்டோம். யாருன்னு தெரியாது நம்மகிட்ட என்னடா உனக்கு எனக்கும் பிரச்சனை, ஏன்னா இந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்க ரமலான் கேட்போமா இல்லைங்களா? அவன் நம்பரே சேவ் பண்ணியிருக்க மாட்டோம். அவன் ஃபார்வர்ட் மெசேஜ் 5 பேர் ஒரு நாளுக்கு ரமலானுக்கு முன்னாடி உட்கார்ந்தாருன்னு சொன்னா எத்தனை நம்பர் இருக்குதோ, ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மகிட்ட ஜாமான் வாங்கியிருப்பாரு, நம்ம கடையோட ஏதோ தொடர்பு இருப்பாரு, அனுப்புவார். இப்போ நான் முஸ்லீம் இருப்பான், அவனுக்கு என்ன போகும், அந்த மெசேஜ் போய் விழுங்க, என்னடா அவனுக்கு எனக்கு என்னடா பிரச்சனை, ரமலானா என்னடா, அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அவன் சம்பந்தப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு மன்னிக்க வேண்டும். நீங்க எனக்கு அவரால் நம்ம நிறைய பாதிப்பை சந்திச்சிருப்போம். இங்க நம்ம குடும்பத்தில் கூட இருப்பாங்க, நம்ம உறவினர்கள் நண்பர்களில் இருப்பார்கள், பெரிய மோசடி பண்ணியிருப்பான் நமக்கு. அவனால நம்ம நிறைய நாட்களினுடைய தூக்கங்களை தொலைத்திருப்போம். இந்த ரமலான் நம்மிலே மாற்றம் ஏற்படுத்தி தக்குவா நம்மிலே வளர்ந்திருக்கிறதா? அத்தகைய நபர்களை எல்லாம் மன்னிப்போம். மனமும் அவர்களை அழைத்து அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து, என்னமோ நடந்துருச்சு பாய், பரவாயில்ல விடுங்க, இனிமேல் நம்ம நண்பர்களாக இருப்போம், அதை அப்படி கடந்து போயிடுவோம், நடந்ததெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுட்டு போனாங்களே, அத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு நோவினை கொடுத்த குறைஷிகளை, ஏன்னா அவங்க எல்லாம் அத்துக்கன்னாஸ், மக்களிலேயே அல்லாஹ்வை அதிகம் அஞ்சியவர்கள், ஒரே செகண்ட்ல மன்னிச்சாங்க. எப்படா நபிகளாரால் முடிந்தது? உலகமே வியந்து பார்க்கிறது. ஃபத்தஹ் மக்காவிலே வெற்றியின் பொழுது குறைஷிகள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். நபிகளாரிடத்திலே கேட்டார்கள், நபிகளார் அவர்களிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் என்னை எப்படி காண்கிறீர்கள்? அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், அந்த அஹுன் கரீம் இப்னு அஹின் கரீம், நீங்கள் கண்ணியமிக்க சகோதரர், உங்களுடைய தந்தையும் கண்ணியமிக்கவர், நீங்க எங்களை என்ன செஞ்சாலும் அதுக்கு நாங்கள் தகுதியான ஆளுதான் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டுமொத்த குறைஷிகளை பார்த்து, அத்தனை ஆண்டுகள் சொல்லாலன துன்பத்தை கொடுத்த அந்த குறைஷிகளை பார்த்து ஒரே வார்த்தையிலே சொன்னார்கள், இதுஹபு வ அன்தும் துலகா, நீங்கள் அனைவரும் செல்லுங்கள், உங்களை எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாங்க. ஒரு ஆளை கூட ரசூலுல்லாஹ் பழிவாங்களே, எது நம்மளால முடிய மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று சின்னது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா மனதிலே வைத்துக்கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு இதுக்கு நான் பழிக்கு பழி வாங்குவதற்கு, அவனை சந்தர்ப்பம் பார்த்து தட்டி விடுவதற்கு, நான் அவன் செஞ்சதுக்கு நான் பதிலுக்கு செய்யறதுக்கு ஒரு காலம் எனக்கு வராதா? அவன் பெரிய யானையாக இருப்பான், நம்ம சாதாரண ஆளாக இருப்போம், டயலாக் அடிப்போம், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரத்தாண்டா செய்யும், நான் அந்த காலத்தை எதிர்பார்த்து காத்திருப்பேன் என்று ஓராண்டல்ல ஈராண்டல்ல சில ஆண்டுகள் அதற்கு வஞ்சகம் தீர்க்க காத்திருப்போமே. ஏன் இந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறது? நம்மிலே தக்குவா குறைவாக இருக்கிறது. அந்த தக்குவா நிரம்பி வழிகிறது. ரமலான் நம்மிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, நோன்பு நம்மிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் நம்மளுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டை எடுப்போம், எவனோட எல்லாம் நம்ம பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கிறோம், அல்லது நமக்கு யார் யாரெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கிறா அவர்களோடு எல்லாம் சமாதானமாக போய்விடுவோம். நாலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்த தக்வாவுடைய மக்களுடைய பண்பு என்ன? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டால் அல்லது தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டால் உடனடியாக அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள். ரமலான்ல நெருங்கிய அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதனிடத்திலே ரமலானிலே அந்த மனிதன் பாவ மன்னிப்பு பெறாத நிலையிலே ரமலான் அவனை கடந்து போகிறதா?
நோன்பு வச்சிங்களான்னு அல்லாஹ் ரசூலா பேசல. நீங்க ரமலான் வந்து ரமலான்ல பாவ மன்னிப்பு நீங்க பெறாம ரமலான் உங்களை விட்டு கடந்து போனால் உங்களுடைய மூக்கு நாசமாகட்டும், அது எனக்கும் தான் உங்களுக்கும் தான், அந்த மனிதனே நாசமாகட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் சொன்னாங்க. அதுக்கு இறைவா அந்த மனிதனை நாசமாக்கி விடு கேட்டது ஜிப்ரீல், இறைவா அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள் சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க இஸ்திக்ஃபார் செய்கிற விஷயத்தில், பாவ மன்னிப்பு தேடுகிற விஷயத்திலே. நமக்கெல்லாம் பாவம் மறந்து போயிருதுல. இன்னைக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பாவம் செஞ்சோம் நம்மள யாருக்காவது ஞாபகம் இருக்குமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த உணர்வுகள் குறைவாக இருக்கு. நம்ம காமனா செய்வோம், என்னது இறைவா என்னை மன்னித்து விட அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது சையதுல் இஸ்திக்ஃபார், அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். இருந்தாலும் நாம் செய்த தவறுகளை எண்ணி பார்த்து வருந்தி கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்களாக நம்மிலே எத்தனை நபர்கள் இருக்கிறோம் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. சஹாபிய பெண்கள் எல்லாம், சஹாபாக்கள் எல்லாம் இந்த இஸ்திக்ஃபாருடைய விஷயத்தில் அவர்கள் நடந்து கொண்ட முறைகளை பார்க்கிற பொழுது நம்முடைய ரோம கால்கள் எல்லாம் சிலிர்த்து நிற்கிறது. எப்படி அந்த அவர்களால் முடிந்தது? ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். காமிதியா என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி அசப்து ஜினா, நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், ஃபத்தஹிர்னி, என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். பரிசுத்தப்படுத்துவது என்று சொன்னால், திருமணம் முடித்த ஒருவர் விபச்சாரம் செய்தால் அவர் உயிர் பிரிகிற வரைக்கும் அவரை கல்லால் எறிந்து அவருக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும். அப்ப அந்த பெண்மணி வந்து சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை திருப்பி அனுப்புகிறார்கள். அப்பெல்லாம் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க, போங்கன்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி திரும்பி போகிற பொழுது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு அப்படி தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவரை நினைவுபடுத்தி சொன்னார்கள், என்னை நீங்கள் மாஇஸ் இப்னு மாலிக்கை அனுப்ப பார்த்தது போன்று என்னையும் நீங்கள் அனுப்ப பார்க்கிறீர்களா? முடியாது, எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். அந்த பெண்மணி ஒரு முறை வர்றாங்க, 2 முறை வர்றாங்க, 3 முறை வர்றாங்க, 4 முறை வருகிறார்கள். அவர்களுக்கு அவர்களே அந்த குற்றத்திற்கு சாட்சியானதற்கு பிறகும் கூட நபிகளார் அந்த பெண்ணுக்கு தண்டனை நிறைவேற்ற விரும்பல. அந்த பெண் அப்படியே போயிடட்டும், அல்லாஹ் ஏதோ வகையில மன்னிச்சிருவான். அந்த பெண் ரொம்ப பிடிவாதமா இருந்த பொழுது கேட்டார்கள், உங்களுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறதா, கரு இருக்கிறதான்னு கேட்டாங்க. அந்த பெண் ஆம் சொன்னாங்க, ஆமாண்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வாருங்கள், உங்களுக்கு என்ன செய்வோம், தண்டனையை நிறைவேற்றுவோம். அந்த பெண்மணி போயிட்டாங்க. போய் அந்த பெண் குழந்தை வளர்கிறது. ஒரு 9 அல்லது 9.5 10 மாதங்கள் குழந்தையை சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கவும் செய்கிறார்கள். குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த வழி நமக்கு எல்லாம் நம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம ஆண்கள் உணர்ந்ததில்லை, பெண்களுக்கு நன்றாக தெரியும். அந்த எலும்புகள் எல்லாம் அகண்டு மீண்டும் சேருகிற பொழுது மலக்குல் மௌத்தை அவங்க பார்த்துருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், மரணத்தினுடைய வாசலுக்கு அப்படியே போய் அதை போய் பார்த்துட்டு வருவாங்க. சொல்லுவார்கள், அதுக்கு ஜனனத்திற்கும் மரணத்திற்கும் மத்தியில் இருக்கிற ஒரு நிலைதான் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற நிலை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபி ஈசாவை பெற்றெடுக்கிற பொழுது அந்த வலியை பொறுத்து கொள்ள முடியாமல், அல்லாஹ்வினுடைய நேரடி கண்காணிப்பிலே பிறந்த ஒரு குழந்தை, நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதற்கு முன்னாலேயே நான் மூத்தா போயிருக்க கூடாதா, என்னால் இந்த வலியை தாங்க முடியவில்லை. அந்த குழந்தையை பெற்றெடுத்தவுடன் இந்த வலியெல்லாம் தாய்க்கு மறந்துடும். அந்த குழந்தையினுடைய பிஞ்சு விரல்களை தொடுகிற பொழுது, அந்த குழந்தையை தூக்கி அமுது ஊட்டுகிற பொழுது, இவ்வளவு நாட்களும் அந்த குழந்தையை சுமக்கிற பொழுது பட்ட சிரமங்கள், அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது பட்ட சிரமங்கள் எல்லாத்தையும் அந்த தாய் மறந்துடும். அப்படியே மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பார். துள்ளி குதிக்க முடியாது, ஆனால் அந்த மனநிறைவாக அந்த தாய் இருப்பார். ஆனால் இந்த காமிதியா கோத்திரத்தை சார்ந்த பெண்ணுக்கு அதெல்லாம் இல்லை. ரசூலா குழந்தையை பெத்தெடுக்க சொன்னாங்க, குழந்தையை பெத்தெடுத்தாச்சு. தன்னுடைய உடலை தூய்மைப்படுத்தி கொண்டு நேரா அந்த குழந்தை நடக்கிற தெம்பு வந்த உடனே நேரா அந்த குழந்தையோட ரசூலாட்ட போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, குழந்தையை பெத்தெடுக்க சொன்னீங்க, பெத்தெடுத்துட்டேன், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணினுடைய அந்த நிலையை பார்த்துவிட்டு மீண்டும் சொன்னார்கள், குழந்தையை பெற்றெடுத்து விட்டீர்கள், அப்ப இந்த குழந்தையை யார் பராமரிப்பது, இந்த குழந்தைக்கு யார் பால் ஊட்டுவது? குழந்தை பெற்றெடுத்து கொடுத்துறா பத்தா, நீங்க போய் குழந்தைக்கு பால் ஊட்டி விட்டு இந்த குழந்தைக்கு பால் குடி மறக்கடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அது ஒரு 2 ஆண்டுகள். அந்த 2 ஆண்டுகள்ல நம்ம குழந்தையை பெற்றெடுத்தவர்களுக்கு தெரியும், வளர்த்து ஆளாக்கியவர்களுக்கு தெரியும், அந்த நினைவு பசுமையாக இருக்கிறவர்களுக்கு தெரியும், அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு அசைவும் தாயோடு பிணைக்கப்பட்டிருக்கும். குழந்தை நம்ம வீட்டில் ஆம்பளைங்க தூங்குவாங்க, அந்த குழந்தை அழுத உடனே டக்குன்னு தாய் முழித்து பால் ஊட்டுவார்கள். அந்த குழந்தையினுடைய நடைய லேசா தவக்கிறத தாய் பார்த்து சந்தோஷப்படுவார். அந்த குழந்தை முத அம்மான்னு சொல்லிட்டா போதும், அதை உலகத்தில் அதை விட பிற சிறந்த பரிசவர்களுக்கு வேறு எதுவும் இருக்காது. அந்த குழந்தையினுடைய அசைவை, நடையை, உச்சரிப்பை அம்மாண்டு சொல்லாது, அத்தாண்டு சொல்லுது. எத்தனையை சகிக்கிறாள் அந்த தாய். அந்த குழந்தைக்காக எவ்வளவு பொறுத்துக் கொள்கிறாள். இல்லை, அந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்துல தானே. அப்ப 2 ஆண்டுகள் அந்த குழந்தைக்கு நல்ல பால் ஊட்டி அந்த குழந்தையை தயார்படுத்துகிறார்கள். அந்த குழந்தை பால் குடி மறக்கடிக்கிறது.
உணவு சாப்பிட ஆரம்பிக்கிறது. உணவு சாப்பிட ஆரம்பித்தவுடன் நேராக அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த காமிதியா கோத்திரத்தை சார்ந்த பெண் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய குழந்தைக்கு நான் பால் குடி மறக்கடித்து விட்டேன், பாருங்கள் என்னுடைய குழந்தை உணவு சாப்பிடுகிறது, ரொட்டி சாப்பிடுகிறது. ரொட்டியை கொடுத்துருக்காங்க அந்த குழந்தையுடைய கையில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இந்த பெண்ணுக்கு கல்லடி தண்டனைக்காக சஹாபாக்களிடத்திலே மஸ்ஜித் நபவிக்கு வெளியிலே ஒரு பள்ளத்தை தோண்ட சொல்கிறார்கள். இதுக்கு முன்னாடி மாயிஸ் இப்னு மாலிக்கு அந்த தண்டனை நிறைவேற்றுகிற பொழுது அவர் வலி தாங்க முடியாமல் அவர் ஓடினார். இப்படி அந்த பெண்ணுக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக மஸ்ஜித் நபவிக்கு வெளியிலே ஒரு பள்ளம் தோண்டப்பட்டு அவருடைய உடல் முழுவதும் துணி சுற்றப்பட்டு அந்த பள்ளத்திற்குள்ளே அவர்கள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கல்லடி தண்டனை ஆரம்பமாகிறது. எல்லோரும் அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கல்லால் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோஷம் நிறைந்தவர்கள். அவர்களுக்கு செய்தி வருகிறது, விபச்சார குற்றத்திற்காக மஸ்ஜிது நபவிக்கு அருகிலே ஒரு பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக வேகமாக வந்தார்கள் ஹாலித். தங்களுடைய கரத்திலே ஒரு கல்லை எடுத்தார்கள், ஓங்கி அந்த பெண்ணினுடைய முகத்தை நோக்கி வீசினார்கள். அது அவர்களுடைய முகத்திலே பட்டு ரத்தம் அப்படியே பீரிட்டு வருகிறது. அடுத்த கல்லை அதே வேகத்தோடு எடுக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இதை கண்ணுற்று விட்டு மிக வேகமாக வந்து ஹாலிதினுடைய கையை இப்படி பிடிச்சு சொன்னாங்க, மஹ்லன் யா ஹாலித், ஹாலிதே நிதானமாக இருங்கள். இந்த பெண்மணி யார் தெரியுமா? லக்கது தாபத் தௌபத்தன், இவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டார்கள், பாவ மன்னிப்பு தேடி விட்டார்கள். லவ் குஸ்ஸிமத் அலா 70 அஹ்லில் மதீனத்தி லவஸிஅத், இவர்கள் செய்த தௌபாவை, இஸ்திக்ஃபாரை, பாவ மன்னிப்பை மதீனாவில் இருக்கிற 70 நபர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாலும் தகும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஹாலிதே, நீங்கள் நிதானமாக இருங்கள். எவ்வளவு ஈமான் உள்ளத்திலே இருந்திருந்தால், தவறு செய்தது கிட்டத்தட்ட 2.5 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த தவறிலிருந்து தான் தூய்மை பெற வேண்டும், நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது அந்த பாவத்தினுடைய ரேகைகள், அந்த பாவத்தினுடைய கரைகளினிலே இருக்கக்கூடாது என்பதற்காக எவ்வளவு இந்த பெண்மணி முனைப்போடு செயல்பட்டார்கள். இன்றைக்கு நாம் பாவத்தை செய்துவிட்டு, நாம் ஏதோ ஒரு குற்றத்தை செய்துவிட்டு, அந்த குற்றத்தையும் நாம் எப்படி இன்றைக்கு அணுகி கொண்டிருக்கிறோம்? அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்ற உணர்வோடு நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறோமா? ரமலானுக்கு முன்னாலும் அப்படித்தான் இருந்தோம். ரமலானுடைய மாதத்திலும் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் சகரு, இஃப்தார், வேறு வேறு விஷயங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. பாவ மன்னிப்பு ரமலானினுடைய அசாஸ், அது ஒரு அடித்தளம். அன்பார்ந்த சகோதரர்களை, தொடர்ந்து செய்யுதுல் இஸ்திக்ஃபாரை செய்து கொண்டே இருங்கள். வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த ரமலான் நம்மை விட்டு கழிந்து செல்லுகிற பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அன்று பிறந்த பாலகர்களைப் போல, குழந்தைகளைப் போல நம்முடைய நிலை ஆக வேண்டும் என்று தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த 4 குணங்களும், இந்த 4 பண்புகளும் நம்மிடத்தில் டெவலப்மெண்ட் ஆகியிருக்கிறது என்று சொன்னால் நிறைய இருக்கிற தக்குவாவுடைய பண்புகள் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுகிற பொழுது, அந்த தக்குவாவுடைய மக்கள் குர்ஆன் ஓதினா அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் நடுங்கும், நிறைய பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த 4 பண்புகள் கொஞ்சம் நம்ம ரமலானோடு நிறைய தொடர்புடைய பண்புகளாக இவைகள் அனைத்தும் இருப்பதால் இந்த பண்புகள் நம்மிடத்திலே வளர்ந்திருக்கிறதா என்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அது அப்படியே தான் இருக்கிறது, எப்போதும் போல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலே இந்த பண்புகளை வளர்த்து ரமலானுடைய பாக்கியத்தை அடைந்தவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களை மாக்கி அருள் புரிவானாக. அக்கூலு கோலி ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.